இங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது. அதுல பொண்ணோட பேரு ராதானும் பையனோட பேரு ரிஷின்னு வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரு வீடுமே ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அதனாலே இந்த ரெண்டு குடும்பமுமே ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே நாள்ல பர்த்டே வரனால ரெண்டு பேருமே ஒன்னா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட அப்பாவும் எவ்வளவு க்ளோஸா ஃப்ரெண்டா இருக்காங்களோ அது மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்படின்னா இருக்கிறப்ப இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் நம்ம ராதாவோட கையை பிடிச்சு வம்புழுக்கிறான். இதெல்லாம் பார்த்த ரிஷியும் நம்ம ராதா கிட்ட வந்து அவன் கிட்ட பேசாத பழகாதன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா மறுபடியும் அடுத்த நாள் கிளாஸ்ல அந்த பொண்ணு கிட்ட அவன் பேசலான்னு வரான். இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணு ரிஷி உன் கூட பேச வேணான்னு சொல்லிட்டான்னு அவன் கிட்ட சொல்றா. நான் உன்கிட்ட பேசுறதுக்காக வரல, மேக்ஸ்ல ஒரு சம் டவுட் இருக்கு, அதை மட்டும் நீ எனக்கு கிளியர் பண்ணி கொடுன்னு இவன் கேக்குறான். அந்த பொண்ணு இவனுக்கு சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை இவன் தப்பா பாத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த நம்ம ரிஷிக்கு ரொம்ப கோவம் வந்து அவனை போட்டு அடின்னு அடிச்சிடறான். நீ ஏன் அவன் அடிக்கிற, அவன் என்கிட்ட சம் தான் கேட்டான், நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு இவளும் சொல்றா. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ரிஷி மேலேயே கைய வச்சிடறான். அவனும் பதிலுக்கு இந்த பொண்ணு அடிச்சிடறான். என் மேலேயே நீ கை வச்சிட்டியா, நான் இனிமே உன் கூட பேசவே மாட்டேன்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படியே 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒரே மெடிக்கல் காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பேசிக்கலனா கூட ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே காலேஜ் கிளம்பும் போது நம்ம ராதாவோட வண்டி ரிப்பேரா இருக்கிறனால நம்ம ராதாவோட அண்ணன் நீ வேணா ரிஷி கூட வண்டியில போன்னு சொல்றான். ஆனா அவன் வண்டியிலேயே ஏத்த மாட்டான். அவன் இந்த பொண்ணை வண்டியில ஏத்தாம ரொம்ப ஓவரா பண்ணனால இவன் அவங்க அண்ணன் கூடயே காலேஜுக்கு கிளம்பிடுறா. அவங்க அண்ணன் கூட ரோட்ல சிக்னல்ல நின்னுட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் இந்த பொண்ணை தப்பா பாக்குறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ரிஷி வந்து நடுவுல பூந்து நந்தி மாதிரி மறைச்சிடுறான். இவனா நம்ம ராதாவை பார்க்க கூடாதுன்னு ரோட்ல கொடை விக்கிறவங்க கிட்டனா கொடைய வாங்கி அதை ஓபன் பண்ணி நம்ம ராதாவை மறைச்சிடுறான். கடைசியில நம்ம ராதாவோட அண்ணனுக்கு ஒரு வேலை வந்தனால நம்ம ராதாவை நம்ம ரிஷி கூடயே அனுப்பிடுறாரு.